Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 817 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த புட்டிங்கு போட்டாலே ஒரு பெரிய குண்டு அவதான் வில்லின்னு நன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே அவளோட பிளான்ல தான் சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்காங்க. நாளைக்கு கல்யாணத்தப்போ வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்த 6 பேருமே இந்த 6 புல்லட்டால சாக போறாங்க. அதுவும் இந்த கண்ணால தான் சுட்டு கொல்ல போறேன்னு வேற சொல்லுவா. உடனே அந்த ஜெல்லியும் கார்பெட்டும் ரைச்சுவா பார்த்துட்டு கேவலமா சிரிக்கும். அவளுக்கே அங்க வெறுத்து ஊத்துது. என்ன இவன் மொட்டா வில்லியா காலேன்னு அதையும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நான் சுடும் போது உன்னோட ரத்தம் கண்டுமே நீங்க தெரிச்சு காட்டுத்தனமா கத்தி அழுது ஆச்சுன்னா வெட்டிங் கேக் வந்து ஸ்பாயில் ஆயிருமாமா. அப்படி வெட்டிங் கேக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம பிக் மாம் இருக்காலே அவ கொல்ல காண்டாயிருவா. அதனால ரத்தம் மட்டும் தெரிக்காம அப்படியே ஓரமா விழுந்து செத்துருங்க அப்படின்னு பாவமா சொல்லுவா. ஆனா அதே நேரம் வெளியில இங்க ஒருத்தன் இருக்கானே அவன் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சந்தோஷமா நம்பி அவளுக்காண்டி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தான். ஆனா கட்ட கடைசியில இப்படி கால வாரிட்டா. இந்த இவ வச்சிருக்காலே கன்னு இதுல இருக்க புல்லட் கேண்டி ஜாக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. .36 கேலிபர் வாக்கல் பிஸ்டல் இது. இந்த கன்னை டிசைன் பண்ணதே சோல்ஜர்ஸ் எல்லாம் ஷீல்ட வச்சு தடுப்பாங்கல்ல, அந்த ஷீல்ட பெனிட்ரேட் பண்ணிட்டு உள்ள போறதுக்காக தான். அப்படி சொல்லிட்டு அவன் சுட்டும் காமிப்பான். அங்க இருக்க செவுத்தையே ஓட்ட போட்டுக்கிட்டு போயிடும். அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கன்னு. சரி அது ஓகே. வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. அவங்க பாடி மெட்டல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணது சொல்ல போனா அதையுமே பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த சஞ்சீவ் பைய பாவம் அவன் நீ நம்பி ரொம்ப ஆசாசியா மேரேஜுக்கு என் முன்னாடி வந்து நிப்பான். அந்த டைம் நான் கன்னை காமிச்சு ஒரே போடும்பா சூப்பரா இருக்கும்ல. உடனே போயும் அந்த ஜெல்லியும் கார்பெட்டும் என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க. புட்டிங்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு நம்பி ஏமாந்துட்டான். இதெல்லாம் கேட்க கேட்க தலைவனுக்கு நெஞ்சில இடி விழுந்துகிட்டே இருக்குது. அட ஏமாந்துட்டான்னு சொல்லி அவ அதோட விட்டா கூட பரவாயில்ல. அவன் என்னைய கடைசியா பார்க்கும்போது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அந்த வீங்கன மூஞ்சோட அவனோட ஃபேமிலி ஸ்டோரியா அவன் நிலைமை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொன்னால அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இங்க பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பா. இப்படி எல்லாம் பண்ண அவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்ல போனா இந்த விஷயத்தெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கூட அவன் சொல்லல. இவளை நம்பி சொன்னான். ஆனா அதை இப்படி கேவலப்படுத்துவான்னு நினைக்கல. அவனோட ஒரே காமெடி அதெல்லாம் ஒரு மூஞ்சி. அதுலயும் அவன் வாயில பணியாரத்தை வச்சுக்கிட்டு ஒன்னு சொன்னா பாக்கணுமே, நான் ஒரு ஃபெயிலியர், என்னால எதுலயுமே சக்சஸ் ஆக முடியல, என்ன யாருக்குமே பிடிக்கல அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவரா தான் போறான். இதெல்லாம் அவங்களுக்கு காமெடி டைம் மாதிரி இருக்குது. மொத்தத்துல அவன் சொன்னதெல்லாம் சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வைங்க. ஏன்னா அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி நரகத்துல இருந்தேன்னு சொன்னானே அது, அப்புறம் அவனோட அட்வென்ச்சர் முடிய போகுதுன்னு சொன்னானே அதெல்லாம் எப்பவுமே அசிங்கமா சொல்லுவா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் அவன் லைஃப்ல அவ்வளவு பாடுபட்ட டைம். அது அவ்வளவு ஃபீல் பண்ணி சொன்னா எப்படி கேவலப்படுத்த அவளுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ. அது சரி, அவன் கஷ்டம் இவளுக்கு எங்க புரிய போகுது. நான் கட்சியில அழுது ஒரு டிராமா போட்டு நம்மால ஏமாத்தனா பாருங்க. அங்கதான் நம்ம பையன் விழுந்துட்டான். ஹெவியான டிராமா. இப்படி அவ அடுத்தடுத்து கிண்டல் பண்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு கொண்டு வந்த பூ சாப்பாடுன்னு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அந்த மலையில நின்னுட்டு சிகரெட்டை பத்த வைப்பான். பத்தாது ரெய்ஜுமே ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு இவகிட்ட சொல்லியிருக்கான். ஆனா அதான் அவன் அக்கா கிட்ட கூட சொல்லல. அந்த அக்காக்கு ஃபீலிங் நம்ம தம்பி இவ்வளவு எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கானா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கானான்னு ரொம்பவுமே கவலைப்படுவா. மொத்தத்துல அவன் நம்ம பையில மொக்க பீஸ் ஆகிட்டா. அவ்வளவுதான். அவன்லாம் ஒரு ஃபெயிலியர் கேஸ். அவனை போய் எவனாச்சும் கல்யாணம் பண்ணுவானா? அவனுக்காச்சும் அறிவு வேண்டாம்? அந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன்லாம் என்கிட்ட வந்து பேசலாமா? அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆளும் மண்டையும் சைஸும் வயசுன்னு ரைமிங்கா எல்லாம் பேசிட்டு இருப்பான். மொத்தத்துல சஞ்சி இங்க பாதி செத்துட்டான். அதே நேரம் இங்க லூஃபி இழுன்னு இழுத்து கைய பிக்காம விட மாட்டான் போல. அந்த இழுத்துட்டு கிடப்பான். எப்படியாச்சும் இந்த புட்டிங்க தடுத்து நம்ம சஞ்சியை காப்பாத்தணும்னு. இல்லாட்டி சஞ்சி கிட்ட அவ ஒரு மோசமானவன் இன்ஃபர்மேஷன் சொன்னா கூட பரவாயில்ல, அதனாலதான் அவ்வளவு கஷ்டப்படுவான். பட் நம்ம பையலுக்கு தான் இங்க தெரிஞ்சு போச்சு. இல்ல வேற நீங்க எல்லாம் ஒரு ராயல் ஃபேமிலி, கொஞ்சம் டீசென்டான பிரின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர மாட்டீங்களா? அறிவில்ல உங்களுக்கு, மூளை இல்ல, மண்டை இல்ல, மண்டையில மாங்காய் இல்லன்னு திருப்பால் அடிச்ச மாதிரி இறைச்சு அசிங்கப்படுத்திட்டா. சஞ்சய் அந்த சோகத்துல இருந்து வெளியில வரல. பையன் அந்த மலைக்குள்ள நின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதுனால வெளியில தெரியலன்னு வைங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டே இருக்கான். நெருப்பு வரமடையுது. அப்படியே வளைச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில அடியில காட்டுவாங்க. ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். இப்படி சஞ்சய் சோகமாய் அழுது நான் பார்த்தது இல்ல. நீங்க ஏதாச்சும் எபிசோட்ல பாத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசியில இப்படி பண்ணிட்டாலே சண்டாளி அனுபவிப்பா, கண்டிப்பா அனுபவிப்பா. சரி, இதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் இந்த பீலிங்கை விட்டு எப்படி வெளியில வந்தான், லூஃபி அந்த புக்கு கூண்டுக்குள்ள இருந்து தப்பிச்சானா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.